அப்புறம் நான் தானே பார்க்கிறேன் ஒரு என்ன அதான் படையா கிட்ட வந்து காட்டும் ரைட் இதெல்லாம் வந்து அளவு கணக்கு என்ன இதெல்லாம் வந்து அளவு கரண்டி ரைட் இனி அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் திலு? ஓகே, உண்மையில் வந்து பார்த்துருப்பீங்க மக்களே. நேற்றைய தினம் வந்து எங்களுடைய அம்மா அப்பா மகளோட தான் நேற்றைய தினம் வந்து காணொலி வந்து போட்டிருப்பேன். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் திலுவுக்கு வந்து நான் கோல் பண்ணி கேட்டேன். திலு என்ன மாதிரி நான் இன்றைய நிற்கிறேன்னு சொல்ல திலு வந்து உண்மையில் கொஞ்சம் கவலைப்பட்டு காய்ச்சோடைய நான் உடனே வந்துட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திலு கொஞ்சம் வேளாமல் இருக்கக்கூடிய ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பகலில் எல்லாம் ஓகே தான் நிலைமை எல்லாம் இருப்பான். ஆனால் இரவு சென்றால் அந்த சாப்பிட்டோன்னே சாப்பிட்றதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையை சுற்றி மயிலேன்னு சொன்னால் அந்த உங்கள் ஆளுக்கு சக்தியில் எடுத்துடணும். இப்போ அப்போ அந்த நேரம் வந்து இவங்கன்ற அம்மா இருந்தாலும் கூட ஆனால் நான் பக்கத்தை வந்து வேணுமென்ற மாதிரிக்கு உண்மையில் நான் கூட எங்கிட்ட பாருங்க இப்போ கொஞ்சம் வந்து ஏழாமல் இருக்கக்கூடிய எங்களோட அம்மாண்ட வீட்டை கூட ஒரு நாள் நான் விட்டுட்டு நிற்கிறேன் கிடையாது. என்ன சொல்லுவேன் அப்போ இல்லைன்னு கொஞ்சம் வளர்த்தியோ நீங்கள். அப்போ நேற்று நான் இந்த விட்டுட்டு போனதை பற்றி என்ன மாதிரி ஃபீல் பண்ணினீங்க? நீங்கள் கால் எடுக்க நீங்கள் ஆன்சர் பண்ணல. பிறகு தண்ணிச்சு ஒருவரு ஆக்கள் படுத்து நிறுத்துறோம் இன்னைக்கு வராத ஒன்று எவ்வளோ யோசனை அப்பாவுக்கு எடுத்து அப்பாவுக்கு இருக்கீங்க. அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து ஒரு இவாண்ட யோசனை தான். என்னுடைய ஏழை நிற்கிற இடங்களில் ஏதாச்சும் ஒன்றுண்டா நாங்கள் நிற்கிறேன் வேறு ஏன்னு சொன்னால் உண்டு மாமாண்டாலும் இங்கே நின்றுக்கணும். மாமாவும் என்னோட வந்துட்டு அப்போ அதனால வந்து நேற்று இங்கே வரவே வந்து 6 மணிக்கு மேலே ஆச்சு. ஆனால் அம்மாக்கள் அப்பா அம்மாக்களோட வந்து கொஞ்சம் சந்தித்து கதைச்சதும் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஆதரவும் வந்து இந்த வீடியோ பார்க்க உறவுகள் வந்து நேற்று என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் வந்து சந்தோஷம் உறவுகளை. இன்றைய தினம் பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் வந்து சொல்லியிருந்தார். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கிளினிக் வந்து போக வலுக்கிட்டாதானே இப்போ சொன்னது உங்களுக்கு அந்த மாற்று வச்சு அப்படி சாப்பிடணும் மட்டும் மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த மாட்டீரல் மாட்டு இறைச்சியில் கொஞ்சம் அளவாக நீங்கள் சாப்பிடுங்க. வேறு அந்த கோழி இறைச்சி அதாவது கோழி இறைச்சியில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொழுப்பு தன்மைகள் இருக்குது. அதுபோல் கொஞ்சம் நாட்டுக்கோழி கொஞ்சம் சூப்பு வச்சு குடிக்கணும். அப்போ கொஞ்சம் சில கொண்டு வரத்தான் போது போல எங்கள்கிட்ட கோழியில் மில்லியே அது ஒரே ஒரு கோழி தான் நிற்கிதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இப்போ எங்கே போகணும் சார்ஜன் பவுனியா டவுனுக்கு போகணுமா இல்லாட்டா தாண்டிக்குள்ள சைட்டு வழியாக இருக்குமா? குறும்பங்காடா இப்போ நோமலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே குறும்பங்காட்டு மாட்டு இறைச்சி கடைக்கு தான் நாங்கள் வந்து இன்றைய தினம் வந்து போக போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நானும் சார்ஜனும் அதாவது வந்து திலுவோட அண்ணா வந்து 2 பேரும் போய் நாங்கள் இப்போ மாட்டு இறைச்சி வேண்டி கொண்டு வந்து வட்டிவா வந்து சமைச்சு வந்து கொடுக்க போகிறோம். அப்போ எங்கன்னு சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவாவுக்கு வந்து இப்போ ஆசைப்பட்டது எல்லாமே வந்து வேண்டி கொடுக்கவே சொன்னப்போ நம்ம தான் சாப்பிடுவானே. சரி 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 அப்படின்ற ஓகே அவங்க சார்ஜ் அப்போ விளக்கிடுவோமா? டோமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தற்காலிகமாக வந்து இப்போ எங்களுடைய எடுத்த பைக்கில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். இதுதான் வந்து நான் கல்யாணம் கட்டி 2-3 நாள்லேயே எடுத்துட்டேன். இதில் இந்த பைக் ஹெல்மெட் தரணும். ஹெல்மெட் இல்லாமல் போகல இல்லை ஓடியா ஹெல்மெட் எடுத்துனோம். அப்போ எங்களுடைய இந்த பைக்கில் நேற்று நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போட்டு வந்தோம். நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பெட்ரோல் அடித்தா கொழும்பு ஓட்டாரு என்ன சார். ஆனால் பெட்ரோல் நல்லா வேலை ஆமாம் சொல்லு பெட்ரோல் நல்லா 5 வேணுங்க. பெட்ரோல் நல்லா வேலை செய்ய மாட்டான்னு துடிக்குது பெட்ரோல் மீட்ரு. மாமா பெட்ரோல் அடிக்கிறே இல்லை என்ன மாதிரி பிள்ளை கொண்டு வருவியலோ ஹெல்மெட்டு சாதாரண ஓட மாட்டீங்களா பைக்? ஓடுவேன். என்ன பின்னாலையோ இல்லை சத்தமாக சொல்லுங்க. ஏன் ரகசியம் சொல்லுவா? அது மெக்கில விளங்கும் தானே. வந்து கொஞ்சம் மெல்லமாக தான் கதைக்கிறேன். அதனால கொஞ்சம் இப்படி சொன்னா தான் நான் கொஞ்சம் பிள்ளை கதைப்பேன். அப்போ அவனை உள்ளுக்கு போயிருங்கோ
பள்ளத்திட்டு வழி ஏற வேண்டாம் சார்ஜ் உங்களோட கேட்ட கதை வந்து ரிமோட் கேட்ட வாங்க ரிமோட் கேட்ட காட்டுறேன் தட்டிட்டீங்களா வாங்க இதில் இருந்து கேட் அடிக்கு 10 அடிக்கு போகிறதுக்கு ரிமோட் கேட்டு தட்டியாச்சோ ஓ அது வீட்டுக்கு இருக்கு ரிமோட் கதை தட்டினோடனே எல்லாம் முளவுக்கு தட்டினோடனே இதெல்லாம் சரிஞ்சு விழ பார்த்துருவாரு என்ன சரி பார்த்தீங்களா மக்களே இப்போ நாங்கள் ரச்சி வேண்டுறதுக்கு முன்னாடி வந்து ஆசைப்பட்டு கேட்டது அந்த மண் என்ன ஃபில்டர் மண் ஃபில்டர் என்ன ஃபில்டர் தண்ணி வந்தால் நாங்கள் எதில் பார்த்தீங்க இந்த தண்ணி குடிக்கிறது இந்த இருக்கு இதுதான் இதா வேறு வடிவானது இல்லையா வேறு இல்லையா வேறு இதுதான் இருக்குது இதை விட வேற இல்லையா பைப் இருக்கான் பைப்பும் இருக்குது இது பூச்சாடி இது என்ன இதுக்கு நாங்கள் செய்யலாம் இப்படி இருந்தால் கொஞ்சம் வடிவாக இருக்கும் பார்க்க செய்யலாம் இதுக்கு நாங்கள் ஓகே செய்யலாம் ஸ்டெப் ஊட்டலாம் எவ்வளோங்க கூட்டி தேவையான அவர் கூப்பிடுங்க அவரை அண்ணா வாங்க எடுக்க போகிறோம் இதுல என்ன டைப் போடலாமா இது பூவா தான் இது வந்து படிவா இருக்கு அதுக்காக தான் கேட்டேன் இப்போ வேற ஒரு மேட் போல செய்யல அதுதான் இருக்கும் கூட வேற இல்லைன்னு இதுக்கு டெப் போட்டல தான் நாங்கள் டெப் இதை டைப் போட்டல அதுக்கு வட்டி போட்டு நீங்க போட்டு இது ஆட்டுறச்சி ஆனால் மாட்டுறச்சி இல்லையோ மக்களே நாங்களும் பெட்ரோல் இல்லை அளவா ஒரு 50,000 பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் தேய்க்கானே பெட்ரோல் அடிச்சா கொஞ்சம் பிக்காக ஓடுமா பெட்ரோல் எல்லா இடத்துலையும் உண்டு தானே பரவாயில்ல மூளை வேலை இதை படித்தே கேட்டேன் ஆட்டக்கூடாது இல்லையா கரண்ட் அப்போ தள்ளி கொண்டான் போகணும் இதெல்லாம் கூட அவனே இதெல்லாம் போகிறது நேரம் இது மன்னார் ரோட் கொஞ்சம் உடம்பு குறையும் தள்ளி ரத்தி கடை போயிட்டு பாருங்க இது தான் ரத்தி கடை மீனும் கிடக்காது தேவையான மீன் எல்லா மீனும் இருக்கு இவ்வளோ தான் நான் சொல்கிறேண்ணா தண்ணீர் இறைச்சி இந்த இதில் விலை இருக்குது பாருங்க இறைச்சி முள் இந்த இருக்கு முடிஞ்சாம
சரிதானே வாங்க போறீங்களே இது மீன் கடைக்காரரை காணையில இந்த கேளுங்க சரியா பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நாங்கள் பற்றி எல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க அப்படி வந்து ஏதாச்சும் மரக்கரை கடையில் போய் மரக்கரை வண்டி கொண்டு போத்தான் உடனே சாரி அச்சமலையிலேருந்து வெங்காயத்துக்கு எல்லாமே இருக்குது நாங்கள் மரக்கரையில் பார்த்து ஒரு கிலோ அரை கிலோ தான் பச்சை மிளகா இருக்கா இப்படி வந்து எவ்வளோ அரைவாசி தான் 100 கிராம் வாங்குங்க 100 கிராம் தாங்க 100 ரூபாய்க்கு என்ன சொல்லிவிட்டது சரி இறைச்சி சரக்கு பேக்கெட் கொண்டு வாங்க சரக்கு பேக்கெட் கொண்டு வாங்க மாட்டுறதுக்கு போடுதான் கீரை கீரை இதாக இருக்குது எத்தனை வகையான கீரை இருக்கு பொன்னாங்கானி இது மற்றதான் பொன்னாங்கானி இது பனங்கீரை இது பொன்னாங்கனி கங்கொன்னு இல்லையா அந்த கீரை தாங்க இதுவும் தாங்க இது என்ன இது பொன்னாங்கனி மற்றபடி எடுங்க மற்ற பொன்னாங்கனி அதை எடுங்க இதோ இல்லை இல்லை இது இதோ ஆ இது நல்ல ஆ முள்ளங்கி இல்லையே அந்த இருக்குது முள்ளங்கி தாங்க அந்த வெள்ளைக்கிழங்கு பூ இதோட வாழைப்பூவோட இருக்கு வீட்டை வாழைப்பத்தி இருக்கு தானே எல்லாம் முருடியே சாப்பிடக்கூடாது முருக்கங்க கணக்கை போட்டுக்கல என்ன மலிவோ விலையோ கிலோ 400 கிலோ 400 கிலோ தான் 100 ரூபா 1/4 கிலோ முருக்கங்க வேண்டாம் ஐயாட்டு மிரக்கறியில் கொஞ்சம் போட்டிட்டு போகலாம் போல பழுதா போகாது நாங்கள் நொச்சி மட்டும் இது என்ன பழம் இது ஆ விரலிக்காயம் அடிச்சு சாப்பிடுறது அச்சார் என்ன இருக்கும் தேங்காய் என்ன மரக்கறி என்ன உண்டோ ஓ என்ன இல்லையா தேசிக்காய் இருக்காங்க தேசிக்காய் இல்லை 2 தேசிக்காய் எடுங்க தேசிக்காய் 2 தாங்க பழமாக எடுக்காம ஒரு செங்காய் அப்படி எடுங்க ஓ பழத்துலேயும் உண்டு எடுக்க எடுங்க பழம் போய்க்காது பழங்கோவிக்காது பழம் பழுதா போயிடும் டக்கண்டு ஐயா வாங்க உள்ள வாங்க வாங்க நீங்கள் ஒன்றும் வச்சுட்டா இதை வைக்க தட்டி பார்க்குறாரு என்னென்ன வேண்டிதாங்க 700 பாருங்க 700 எவ்வளோ இது 4 தேய்ச்சிட்டேன் இறைச்சி சரக்கு போட்டுட்டாரோ எல்லாம் போட்டுக்கிறாங்க வேறு சார்ஜ் என்ன வேறு உங்களுக்கு வேண்டு இந்த கோயிப்பியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணும் வயலும் இருக்கும் ஐயா
மயிலே வாங்க உங்களுக்கு மயிலோடு வேண்டாம் எனக்கு வேணும் காலம்பரில் உள்ளி 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 கூட புள்ளி கிடக்கு நேற்று வாங்கினேன் நான். இஞ்சி தான் இல்லை வாங்கணும். இஞ்சி இருக்கும் ஐயா இஞ்சி தான் எவ்வளோ 100 கிராம் பெலாக்கொட்டை எல்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பிடக்கூடாது வீட்டை கிடக்கு பெலாக்கொட்டை. நீங்கள் நினைப்பீங்களே நீங்கள் நாங்கள் சாப்பிடாட்டா நீங்கள் சாப்பிட்ற இல்லைண்ணே மயில பாருங்க ஜாக்கெட் வாங்கிட்டு போங்க அவளுக்கு. லோக்கேட் இருக்கா அந்த கடவுள் லோக்கேட் இல்லையா அங்கால கொண்டு சாயந்தரம் கடையில் தான். பேக்கேஜ் வைக்கட்டும் சரி ஓ ஓ நான் வீட்டை பிடிக்கிறேன். இப்போ சார்ஜர் என்ன வேறு உங்களுக்கு ஏற்றி சூப் வைக்க புரியோட மாட்டு சூப் உண்டு நான் பீஃப் சூப் வைக்க போகிறேன் எலும்பெல்லாம் போட்டு. அம்மா சுண்டல் எலும்பெல்லாம் எடுத்து அவர் சூப் வைக்க போறேன். அப்போ நீங்கள் என்ன வேறு பிளான் பண்ணிக்கிய நான் தான் கறி வைக்கிறேன். எங்க ஏன் அப்படி திடீரெனே பாப்போம் இருக்கா என்ன கறி என்ன குட்டி சட்டி எனக்கு மட்டும்தானே ஆ வெள்ளைக்கறி. வெள்ளைக்கறி ஒரு பால் கறியாக வைக்க போகிறீங்களா? தூள் போடாத பால் கறி. என்ன முகத்தில் குட்டி குட்டி பருவெல்லாம் போடுது தெரியல கிரீம் போட விட்டுதானே. க்ரீம் பூசக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் டாக்டர் பார்த்தில இன்னத்தில அவதானமாக இருக்கிறாருண்டு சார்ஜ் என்ன சொல்லுது கிரீம் பூசியல் தான் கேக்குறேன். சார்ஜனுக்கு ஒரு க்ரீம் வேண்டி கொடுப்போம் அதில் வெள்ளியா வருமோ என்ன ரச்சியில் அம்ஜார் வெற்றியலோ அது சூப்புக்கு பார்க்க ஆசையாக கிடையாது. என்ன கலரை பார்த்தீங்களோ இது என்ன உள்ளியோ இது உள்ளி இஞ்சி இதுக்கு வெட்டி வச்சிருக்கு கிரைண்டரில் அடிக்கிறாங்க. மட்ட ரஜி இங்க இருக்கு உங்களோட கறி ரஜி கொண்டு வந்து காட்டுங்க எல்லாத்தையும். கறி வைக்கிறேன் கறி வைக்கிறேன். ரைட் ரைட் கொஞ்சமா கிடக்குன்னு அதானே கொஞ்சம் எடுத்துட்டு ஓடக்கு நீங்களா இங்க எடுத்து கறி வைக்கிறேன். இதுக்குள்ள 1 கிலோவே காணாத போலடாக்கு. வெங்காயம் வட்டி முடியுமோ முடியும் 2 கறிக்கல ஒட்டணும். உள்ளியும் இஞ்சியும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்கிறது. சும்மா ரச்சி அந்த மாதிரி கொஞ்சம் வட்டிவா காய்ச்சினா அந்த மாதிரி இருக்கு வேணா திலுதானே காய்ச்சி போய் இல்லை யாரும் காய்ச்சிரு சார்ஜனும் அம்மா வைப்பா. ஆ அம்மா சொல்ல சொல்ல சில ஒன்று நாங்கள் வைப்போம். அப்படி செய்யுங்கண்ணே இல்லாட்டா வீடியோக்கு வந்தால் சரி நீங்கள் வைக்க மாட்டீங்களா சார்? முடியும் நான் வைப்பேன் சாப்பிடல இல்லை தான் சமைக்கிறது. நல்லா இருக்குமா இல்லையாது இல்லை அம்மம்மா தான் வைக்க விடணும் கறி. நல்லா மாட்டுச்சு கறி பதிரியும். அப்போ ஒரு தடவை சாப்பிட நீங்க நல்லா கறி வைப்பீங்களா? சாப்பிட இல்லாதாக்களோட இல்லை அப்போ எல்லாம் சாப்பிடுவீங்க மாடு. அப்போ உங்க அம்மாவுக்கு என்ன இப்போ கறி இவ்வளோ போடுங்க. அம்மாவுக்கு வெண்டைக்காய் கறி இருக்குது. காணும் காணும் மற்றது கறிவாடு இருக்குது. கொஞ்சம் 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 பெருசாக போகணும் போல. அப்போ என்ன சூப் வைக்க பார்ப்போமா இல்லை என்ன விளக்கம்? சூப் வைக்க பார்க்கணும் என்ன இப்போ முடியா போல வட்டி. உவா கேட்டவா கோயிட்டில் இருக்கிற பாசுகி அம்மா தனக்கு சாரஜனோட கதைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமா. அதுதான் ஆச்சியாமோ அடியாமோ நாயே அடியா ஆடு ஒன்று சேர பொத்தில் நல்ல வடையா கிடக்க உங்களோட அப்பாண்ட சுட்டுட்டியல் போலக்கா நல்ல வடையா கிடக்க
எங்க ரூமுக்கு கொண்டு வைக்கத்தான் போகணும். இது கிச்சனு என்ன சொல்லுது வெங்காயம் ஒரு கட்டிங் பிளேட் ஒன்று வேண்டிக்கலாம் சார் ஞாபகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் வெட்டும். ஏதால கத்திய பாப் இது கொக்கத்தடி மாதிரி இல்லை கிடக்கு. அது இது நல்லா கூர் கத்தி. எல்லாம் மட்டும் சரி சரசரண்டு தில்லு சேர்ந்து வெட்டுங்க பாப். கத்தி இல்லை கட்டிங் பிளேட் உடைஞ்சு போயிட்டுது. ஓ அடுப்பில் வைங்க. ஆமா நீங்க அந்த மற்ற மண் சட்டியை கழுவுங்க சூப் வைக்கிறதுக்கு. சரி இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரச்சி கறிக்கு வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இது திலுவுக்கு தானே பால் கறிக்கு எல்லாருக்கும் தான் எல்லாத்துக்குமே வந்து இந்த மஞ்சள் கட்டியை வந்து நாங்கள் இப்போ அம்மியில் போட்டு தான் வந்து இடிக்கணுமே. தூள் இல்லை கடையில் இப்போ. இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி பிடிக்கும். என்ன சத்தம் கேட்கா அப்படி நொறுக்கும். இந்த தூளை வந்து பாருங்க பொறுங்க அந்த நேரத்துக்கு எங்களுக்கு என்ன விளக்கம் குறைவு. கொஞ்சம் சோமாடி விடக்கூடாது. உடனே ஏதாச்சும் சாப்பிட்டு சொல்லி இப்படி அரைக்கவோ வரேங்க உருட்டுறையில அப்போ கையை பிடிச்சி அப்படித்தான் ரெண்டு மற்ற மாதிரி பிடிக்கும். எல்லா பக்கம் உருட்டக்கூடாது. இப்படி ஒரே அம்மா சொல்ல அது கொஞ்சம் பழையனா சரி ஏனம்மா ரைட். இப்போ எல்லாம் பழைய வச்சா தான் நல்ல அத்தை இல்லா நேரம் நாங்கள் பிள்ளைப்புறம் நான் தானே பார்க்குறேன் ஒரு என்ன அதான் இப்போவே எனக்கு ரைனிங் தந்து கிடாக்கு. அதில் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுதான் இப்போ மாமா நித்திரால ஒழும்புறோக்கு முன்னா சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு. நாங்கள் அவர் கறி கொதிக்கிற வாசத்தில் ஒழும்பிடுவேன். இல்லை அவர் நித்திரா ஒழும்பினா கிடைச்ச என்னம்மா என்னம்மாம்மா அதுதான் நல்லா கிடக்கும். சொட்டு தண்ணி தெளிக்கவோ சொட்டு தண்ணி விடவோ தேவையில்லை. அவ சொல்றா தண்ணி தெளிச்சா லேசா அரை போடுமா. எனக்கிட்ட காணும் போல அரைச்சது காணுமெண்டா இப்போ எல்லாத்தையும் உருட்டி ஒரு பக்கத்தில் வையுங்க. இப்படி அரைக்கலாம் அப்புறம் அம்மியில இருந்து கலராது. என்ன தண்ணி விடாட்டாலும் அவ தில்லு சும்மா இருந்த தண்ணி எடுத்து நாங்கள் போய் பாருங்க மக்கள் எப்படி வந்துட்டாண்டு. ஓ ஓ சாரி என்ன தண்ணி கொஞ்சம் விடத்தான் வேணும். எடுத்துனா சாரி எடுத்து எடுத்து எடுத்துனா எல்லா வேலையும் கஷ்டம் தானே. அம்மியெல்லாம் நாங்கள் வடிவாக கழுவினாங்க. தில்ல டக்குன்னு ஓடியாங்க 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 நேரம் போ மாமா ஒழும்புற கொண்டு சாப்பாடு கொடுக்கணும். சரி மக்களே நோமலை சொல்லிக்கோ. ராய் அம்மா சுண்டை இப்போ இன்னும் லேசாக கிடையாது தெரியுமா தண்ணி பட்ட உடனே பிள்ளை எப்பயுமே நாங்கள் பிள்ளை இப்படித்தான் சரியோ சரியோ. எங்கேயும் மக்களை வீடியோ பார்க்குறீங்க எங்கேயும் அரைச்சதையும் கொடுக்கணும்டா ரூபானே ஃபோன் அடிங்க வந்து நிற்குமா. பெரிய கஷ்டம் வண்டி இல்லைன்னு கிரைண்டர் தேவை இல்லைண்ணே. இல்ல முதல் இதை எடுத்து அந்த டிஸ்க்கு வையுங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. முழுக்க ஃபுல்லா எடுக்கணும். நிறுத்தட்டான் ரைட் இப்படியே வளைச்சி இப்படி போடுங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்டா கொஞ்சம் தண்ணி காணும் காணும் முகத்தில் தடவிடுறேன் எடுத்து
மரமஞ்சள் இல்லை, இதுதான் முகத்தில் வைக்கிறது. காணும் சார் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு மாதிரி நல்ல வடிவாக எல்லாமே வந்து அம்மியிலேருந்து எடுத்தாச்சு. மஞ்சள் எஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா மக்களே உள்ளியும் இஞ்சியும் கிடக்கு, எல்லாத்தையும் ஒன்றா தானே போட்டு இடிக்கணும், எல்லாம் ஒன்றா போடும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சா லேசு. காணுமோ? காணும். வெள்ளமே தானே குத்தணும் இல்லை, அது 10 டைம் ஒன்றா தானே போட போகிறோம். முதல்ல ஆக்களை எல்லாத்தையும் வந்து இடிச்சு நசிக்கணும். இதெல்லாம் கூட்டி போட்டு மற்றதையும் போட்டு அப்போ நைச்சு விடுங்க. எல்லாத்தையும் உண்டாகும். ஆமாண்ணே கொஞ்சம் தான் இடம். இந்த வெளிநாட்டு இதுங்களை பார்க்க வந்தா எல்லாருக்கும் அரைச்சி தான் கொடுக்குறோம் சாப்பாடு என்ன. இதெல்லாம் வேறக்காண்டி மாமா நித்திய உடம்பு கூட கொடுக்கணும் வேணே மாமாக்கு. மாமாவுக்கு வீடியோ பார்த்துட்டு இது என்ன வருமோன் என்ன பிடி தான் பிள்ளை கிடக்கு. நீ இவ்வளோ தரேங்க, இவ்வளோ தரேங்க. நீ மஞ்சள் என்ன மஞ்சள் மஞ்சள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வச்சா இது தரேச்சா? சரி இவ்வளோ தான் அந்த சாரா போட்டால் தான் நல்லா இருக்கு. பழகிட்டீங்களே. சரி இப்போ அதான் சொன்னேன் தானே, ஏதாச்சும் அரைச்சி கிரைச்சி எதுவும் தேவைன்னு சொன்னா எனக்கு ஃபோன் அடிக்கும், வந்து நிற்பேன். என்ன மாமா கேட்ட நீங்கள்? என்ன கேட்ட நீங்கள்? 1500. 6000. 18 கிலோ இந்த அம்மி. சரியோ? நல்ல நல்ல பேஸ்ட் ஆயிட்டு தானே? நல்ல சாரா இருந்துச்சு. அது காணும். இனி அதள்ளி பக்கத்தில் வையுங்க. இதோட இது மஞ்சள் மேயில மினக்கெடுத்த இல்லை, டக்குன்னு சுருட்டி இருக்க வேண்டிய சாறு தானே. அதுதான் நேரம் போதா ஒளிம்பினா கத்தும் ப்ரோ. அதுதானே பின்ன என்ன திலுவுக்கே சமைக்கிறேன். எதுக்க போட இங்கே சைட்டா போட, அந்த சைட்டா வையுங்க. சும்மா போடாங்க. அவங்க வர போறாங்க இந்தியால இருந்து. அதுதான் தெரியுமா அவங்கள? சார் பாருங்க படம் முடிஞ்சு இதால் நீங்கள் தண்ணி கிண்ணி ஊற்றி கிட்டி வலிச்சு கழிச்சு எடுக்கணும் ஒன்றுமே இல்லை, இல்லை அந்த மாதிரி வலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே கரையும் வச்சு விட்டுறலாம் போல. நான் அப்போ வைப்பேன் கறி எல்லாம், டைம் காணாது. சரிங்க பார்த்தீங்களே ஜே எல்லாம் ரெடி தானே. அடுத்தது என்ன? அடுத்தது ரச்சி சரக்கு. ரச்சி சரக்குடாங்க. இது இல்லை, இது இல்லையா கத்திரிக்கோள்? கத்திரிக்கோள் இருந்தது. இப்படி கையால் உடைப்பேன், எல்லாம் போட்டு தான் வேணும். ரச்சி கரைக்கும் வேணும், இதுக்கும் வேணும், சோப்புக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா, கத்திரிக்கோள் கத்தி எடுத்துனா கத்திரிக்கோள் இருக்குல்ல அங்கே இது எடுத்து எடுத்து சிக்கியா ஆகும். என்னப்பா இது? இது வண்டுன்ற தோல் மாதிரி கிடக்கு. வேலைப்பாடு கூட தான் கிடக்கு. கத்திரிக்கோள் வாரக்கிழமை நான் பிச்சு போடுவேன் போல. எங்க கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்துருக்கலாம். வேண்டாம் போடுங்க, இப்படி எல்லாம் போடுவோம் வேணும்டா.
சரி இது ரெஜிஸ்டருக்கு கூட வாங்குறேங்க சூப்புக்கும் கறிக்கும் தானே வைக்கிறேன் சூப்பு கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும் டஸ்ட்பினுக்கு போடுவேன் சரி இப்படி குத்தணுமே போகுது இதை என்ன சாதிக்கா போல அடி இது குத்த தேவையில்லை அரைச்சா சரி நீங்கள் இது மிக்சியில் அரைச்சிருக்கு வாசம் பெருகுது அரைக்கிற வாசம் வரும் ஓ நீங்கள் வேலை சரி கையில் சாப்பாடு காணும் போல சரி நீங்கள் வச்சிடா தனியாக இருப்போம் சரி சரி இப்போ நல்ல மாதிரிலாம் வந்து இப்போ நாங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டோம் வேணே இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் இப்போ மாட்டு வச்சு கறி வைக்க போகிறோம் ஓகே சட்டி சூடாயிட்டா சட்டி அம்மா சூடாக சுண்டல் எப்படி இருக்கு பாருங்க ஆணு மண்ணை கொஞ்சம் அளவா விடுவோம் வேணே ஜார் ரச்சி சும்மா எல்லாம் நீட் பண்ணி வச்சு கிடாக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு தானே முதலே ஓ சட்டி சூடாகிட்டு தானே இப்போ கொஞ்சம் மல்லியும் சீரகமும் போடுவோம் ஆ பிள்ளையா கல்யாணம் கட்டினா தேவையில்லை என்ன சமைக்கிற சத்தம் கேட்குதுங்க அது மல்லி வடிக்குது மல்லி வடிக்குது சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறோம் சின்ன வெங்காயம் தான் போடுவோம் ஓ கொஞ்சம் வதங்கிட்டு அது கொஞ்சம் வதங்கணுமா வதங்கிட்டு தானே சார் இது வதங்கிட்டேன் நீ உள்ளியே இஞ்சியும் போடுவோம் இது மஞ்சளோட சேர்த்து அரைச்சா மஞ்சளாக இருக்குது ஆ உள்ளி இஞ்சி போடையும் அடுப்பு கொஞ்சம் வாசம் வருதோ ஓ வாசம் பெறுது ஆனால் மைக் தான் கொஞ்சம் ஓஃப் ஆகி கொண்டிருக்கிறேன் என்னன்னு தெரியல இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் எதுக்கு இதுக்கு உப்பு போட்டால் கீழே கொஞ்சம் ஒட்டாது இந்த உள்ளி இஞ்சி சில வேலை சட்டியில் பிடிக்கும் ஆ உப்பு போட்டால் பிடிக்காது இனி சீரகம் போடுவாங்க ஆ உள்ளி வதங்கிட்டுது ம் இனி தூளுகள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதுக்கே போட்டு இது செஞ்சால் கொஞ்சம் கலராக வரும் ஆ ஆமாம் ரெண்டை கரண்டி போடுறேன் ரெண்டு தானே வச்சு கூட காணும் உரைக்கும் மற்ற இதுவும் கொஞ்சம் போடுவோம் மஞ்சள் தூள் அரைச்ச மஞ்சள் இருக்கு ம் அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும் இறைச்சியை கொட்டுவோம் கவனம் அடுப்பு வந்து சொல்லி இல்லை அடுப்பு நூறையில் அடுப்பு ஸ்லிம்ல வச்சு அடுப்பை குறைச்சி விட்ருக்குறேன் நான் கடை கொதிக்க இறைச்சி சரக்கு போட்டால் சரி ஓ நீங்கள் வாங்க சார் இது உங்கள்கிட்ட பகுதி போல்
அவட போகுது என்ன பொன்னாங்கண்ணி கீரை இல்லை பட்டி ஒன்றா ரெடி ஆச்சா கறியை பார்க்க ஆசை தான் கிடக்கு. இது நான் இடிச்ச தூள் தானே கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவேன். லைட்டுக்கு தான் சரி எழுப்பு பாருங்க நல்ல கலரை பார்த்தீங்களோ லைட்டு போட பாருங்க பாரு சுரண்டு கொண்டு தெரிய கூட சமைக்கணும் முதல். கொஞ்சம் தண்ணி விடுவோம் இது தண்ணி பால் விடுற இல்லையோ தேங்காய் பால் விடுறீங்களே சரி நீங்க பால் விடுறீங்களே நாங்கள் விடுறோம் நாங்களாங்க வெள்ளைக்கறிக்கு பால் விடுக்கலாம் வெள்ளாக்கறியை பார்த்து நீங்க பார்த்தேண்ணா எல்லாத்துக்கும் பால் விட்டு கொலஸ்ட்ரால் அளவா சாப்பிடுங்க. தேங்காய் பால்னா கொலஸ்ட்ரால் இருக்கு தெரியுமா கூட தேங்காய் பால் இல்லையா தேங்காய் எண்ணெயை விடையும் தேங்காய் பால் தான் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு. வேறு எதுவும் போடணும் இப்படி மூடி விட தெரியும். இப்போ இதை மூடிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடுவோம். உப்பு முதல்ல போடலையோ உப்பு முதல்ல அந்த இஞ்சி உள்ளி சட்டியில் பிடிக்காம தான் போட்டேன் நான். இப்போ ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம் போட்டுட்டு காணாட்டி பிறகு போடுவோம். இப்போ மூடி விட்டுட்டு பிறகு கொதிக்க விட்டு பார்ப்போம் சோப்பு கடைக்கு பண்ணுவோம். சரி இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ ரச்சி கறி கொஞ்சம் ரக்கிற பருவத்துக்கு வந்துட்டேன்னு சார்ஜன் நார்மலாக ஓப்பன் பண்ணி பார்ப்போமா திராங்க இங்கிட்ட வந்து பாருங்க சும்மா கமான்ட்டு சும்மா கொதிஞ்சு போயிருக்கேன்னு சே இப்போ தானப்போ அளவான பருவத்தில் இந்த ஃப்ளாஷ் லைட் போடுறோடைய அந்த கலரை காட்டுது இல்லையா இங்கே பாருங்க விட்டு கலராக கிடக்கேன்னு சும்மா பாயில் வச்சா சும்மா தக்காளி பழம் மாதிரி இருக்குமேண்ணே. இப்போ இறைச்சி சிறகை போடுவோம். இறைச்சி சிறகை வந்து பாருங்க மக்கள் இங்கே இன்னொரு பதமாக வந்து அரைச்சி கிடக்கண்ணே நான் தானே நீங்கள் அரைச்சது கிரைண்டர் கப்புக்கு வச்சிருக்கிறோம். அப்படியே போடுவோம் நீங்கள் போகிறீங்களா? இல்லை இல்லை கொஞ்சம் போடுவோம் இதில் எடுத்து அடே சொன்னா பிறகு பார்த்தீங்கன்னா அங்காலையும் ஒரு விஷயம் இருக்கேண்ணே இதில் எடுத்தால் கொஞ்சம் இந்த கணக்கில் போட்டால் சரி காணும் தானே ரைட் அப்படியே போட்டு விடுங்க. தேசிக்காம என்ன புளிஞ்சா விடணும் தேசி புளி புளிஞ்சாச்சு எல்லாம் புளிஞ்சு வச்சாச்சு. நீ ஒரு கிலோ இறைச்சி 1/4 கிலோ மாதிரி கிடக்கு 10 10 என்ன இந்த கிணத்துக்கு தண்ணி இல்லாத மாதிரி கிடக்கு. அப்போ வந்து வேறு புளிய விடுவோமே தேசிக்காய் புளிய பட்டி வாக்கா சுற்றி விட்டு விடுங்க. இதுக்கு எடுத்துட்டு அளவாக விடுவோம். படியா கிட்ட வந்து காட்டுங்க சார். ரைட் இதெல்லாம் வந்து அளவு கணக்கு என்ன இதான் வந்து அளவு கரண்டி. ரைட் இனி வடிவா பிரட்டி போட்டு ஒரு நிமிஷம் மூடி விட்டுட்டு ரக்கனா சரி ஒரு நிப்பாட்டிட்டு மூடிட்டு ரக்க சரியே ரக்க சரி. அப்போ சரி உறவுகளே இப்போ இன்றைய காணொலி வந்து இவ்வளவு தான். பார்த்தீங்கன்னா ரச்சிக்கறி வந்து வேறு லெவலில் வந்து சாரஜம் வந்து உண்மையில் வந்து காய்ச்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை பார்க்கவே தெரியுது அந்த சட்டைக்கு இருக்கிற அந்த கலருகள் அந்த டேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் வந்து பார்க்கவே நல்லா இருக்குண்ணே. உண்மையில் கிட்ட சுவன் சாரதம் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த வகையில் வந்து உண்மையாக நல்லா தான் இருக்குண்ணே. இன்னும் சாப்பிட்டே வந்து பார்க்கல. அப்போ இன்றைய காணொலி வந்து இவ்வளவு தான். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம்தான் வந்து சூப் வச்சு குடிக்க போகிற ஒரு வீடியோவை தான் நாளைய தினம் வந்து இருக்குது. மறக்காம வந்து உறவுகளை வந்து அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ இன்றைய தினம் வந்து இவ்வளவு தான். இது இந்த கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஏற்பாடு வந்து செஞ்சதுக்கான காரணம் என்ன யாருக்காக திலுவுக்காகவும் உண்மையில் வந்து அம்மம்மாக்காண்டி தான் 2 பேருக்காண்டி தான் மெயினாக வந்து இந்த ரஜ்ஜியை வந்து வேண்டினாங்க. அதுக்காண்டி எங்களுக்கு விருப்பம் இல்லையண்டில்லை. கூடுதலாக வந்து நாங்கள் இங்கே மீன் பகை தான் கூடுதலாக சாப்பிட்றாங்க. ஏன்னா அப்படி நாங்கள் எங்களோட வயசுக்கு நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ அதனால் வந்து இந்த ரஜ்ஜி வகைகள் கொஞ்சம் நாங்கள் குறைச்சி வச்சுருக்கிறோம். அப்போ இதோட வந்து எங்களோட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். உறவுகளே மறக்காமல் வந்து நீங்கள் என்ன விஷயமே இருந்தாலும் வந்து கமெண்ட் மூலம் தெரிவித்துக்கொள்ளுங்க. உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைப்பற இதுவும் வந்து நான் தான் பார்க்க போகிறேன். என்ன பேர் கொஞ்சம் பழையிட்டும் தானே அரைப்பியல் கொஞ்சம் நல்லா இன்னும் பழையிடுவேன் நல்லா. சரி அப்போ வீடியோ வந்து முடிப்பேன் வேணே ஒரு பாய் சொல்லுங்க. ஒரு பாய்.